16வது ஸ்லோகம். துஹித்ரூஹு புத்திர பௌத்ரான் ச ஜாமி ஜாமாத்ரு பார்ஷதான். ஸ்வத்வ அவசிஷ்டம் யத் கிஞ்சித் கிருஹகோஷ பரிச்சதம். துஹித்ரோ புத்திர பௌத்ராம்ச்ச ஜாமி ஜாமாத்ரு பார்ஷதான். ஸ்வத்வாவசிஷ்டம் யத் கிஞ்சித் கிருஹகோஷ பரிச்சதம். துஹித்ரூஹு புத்திரிகளேயும், புத்ரா புத்திரர்களேயும், பௌத்ராஞ்ச பேரக்குழந்தைகளேயும், ஜாமி புத்திரர்களோடு மனைவிகளேயும், ஜாமாத்ரு புத்திரிகளோடு கணவர்களேயும், பார்ஷதான் பரிவாரங்களேயும், ஸ்வத்வ அவசிஷ்டம் சேகரிச்சு வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் மாதிரி இருக்கிற சம்பத்துகளேயும், கிருஹா வீடுகள், கோஷா கஜானா பரிச்சதம் வாழறதுக்காயிட்டு வாங்கி கூட்டி வச்சிருக்கிற பல பல லக்ஸுரி ஐட்டம்ஸும், டிவி, ஃப்ரிட்ஜு, காரு, ஏசி, ஏர் கூலர் இப்படின்னு என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும். இந்த காலகட்டத்தில் இப்படி எடுத்து சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொன்னதாக்குமே. கிருதயுகத்தில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஒன்றும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இருந்தாலும் அந்த காலகட்டத்திலையும் സ്വർണമായിട്ടും നവരത്നങ്ങളായിട്ടും പല പല വാല്യൂബിൾ ഐറ്റംസ് എല്ലാം ഉണ്ട്. இப்படி இருக்கிற எல்லா வால்யூபிள் ஐட்டம்ஸும் எது கிஞ்சிது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமுமே. 17வது ஸ்லோகம். அஹம் மம இதி ஸ்வீகிருத்ய கிருஹேஷு குமதிஹி கிருஹி தத்யௌ பிரமதயா தீனஹ விப்ரயோக உபஸ்திதே. அஹம் மமேதி ஸ்வீகிருத்ய கிருஹேஷு குமதிர்கிருஹி தத்யௌ பிரமதயா தீனா விப்ரயோக உபஸ்திதே. அஹம் நான், மம என்னோடது, இதி இப்படியெல்லாம் இருக்கிற, ஸ்வீகிருத்யா நான் எனக்கு பிரியமானதெல்லாம் ஸ்வீகரிச்ச, கிருஹேஷு வீடுகளில், குமதிஹி நல்ல புத்தி ஒர்க் பண்ணாதக்கி, புத்தி அப்படிங்கிறது வேண்ட டைமில் வேண்ட போல ஒர்க் பண்ணாததால, கிருஹி ഗൃഹനാഥൻ വീട് ഉപേക്ഷിച്ച് എല്ലാ സ്വത്തും സമ്പത്തും സ്വന്തക്കാരെയും എല്ലാം ഉപേക്ഷിച്ച് പുറത്ത് എപ്പടി അഴുവാളോ അതേമാതിരി പുരഞ്ജനൻ அந்த ശരീരത്തെ ഉപേക്ഷിக்கிற ടൈമിൽ സങ്കടപ്പെട്ടാർ. വിപ്രയോഗ മனைவிയെ വേർപെടേണ്ട അവസ്ഥ ഉപസ്ഥിതേ அந்த ടൈം വന്നു ചേർന്നോണ. ദീനഹ ദയനീയനായിട്ട്, പ്രമദയ പുരഞ്ജനിയെ നനച്ച് ദദ്യൗ இப்படி சிந்தனை பண்ணினார். நான் இல்லாதக்கு இவள் எப்படி வாழ்வள் அப்படின்னு எல்லாம். புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா சிந்தனை பண்ணினார். 18வது ஸ்லோகம்.
ലോകാന്തരം, ലോക അന്തരം. ഗതവതി മയി അനാഥാ കുടുംബിനി വർത്തിഷ്യതേ കഥം ത്വേഷാ ബാലകാൻ അനുശോചതി. ലോകാന്തരം ഗതവതി മയി അനാഥാ കുടുംബിനി വർത്തിഷ്യതേ കഥം ത്വേഷാ ബാലകാൻ അനുശോചതി. இந்த சரீரம் விட்டு நான் பரலோகம் பிராபிச்சானா என்னோடு மனைவி புத்திரிகளோடு கூடிட்டு பேரக்குழந்தைகளோடு கூடிட்டு எப்படி வாழ்வள்? நான் இல்லாதக்கு இந்த வீட்டுக்குள்ள அவள் எப்படி வசிப்பள்? மயி நான், லோக அந்தரம் பரலோகத்துக்கு கண்களால காண முடியாத, இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத உலகத்துக்கு. இங்க பரலோகம் அப்படின்னு சொன்னது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட லோகம் கிடையாது, பிரபஞ்சத்துக்கு உள்ளேயே இருக்கிற பரலோகம். சொர்க்கവും നരകവും എല്ലാം ഉണ്ട്, அந்த லோகத்தையாக்கும் இங்க சொன்னது. லோகாந்தரம் இந்த திரிலோகங்களோடு பூமியை தவிர இருக்கிற உலகங்களுக்கு. கதவதி போனதுக்கு அப்புறம் இந்த பூமி வாசம் முடிஞ்சு இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற நான், ஜீவாத்மாவான நான் இந்த சரீரத்தை உபேட்சிச்சு போனானா என்னோட மனைவி என்ன பண்ணுவள்? அநாதா குடும்பினி, கணவரில்லாத என்னோடு கிரகநாதையான மனைவி. துவேஷா இந்த என்னோடு மனைவி, பாலகான் குழந்தைகளோடு கூடிட்டு, அனுசோஜதி துக்கிச்சுண்டு, கதம் எப்படி, வர்த்திஷ்யதே இந்த இகலோகத்துல இந்த பூமியில வாழ்வள்? நான் இல்லாதக்கு இவளுக்கு எப்படி வாழறதுக்கு சாதிக்கும்? இப்படின்னு எல்லாம் நினைச்சுண்டு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற புரஞ்சனன் ஜீவாத்மா சங்கடப்பட்டார். 19வது ஸ்லோகம். ந மயி அநாசிதே புங்க்தே ந அஸ்நாதே ஸ்நாதி மத் பரா மயி ருஷ்டே சுசம்த்ரஸ்தா சுசம்த்ரஸ்தா பஸ்ஸிதே யதவாக் பயாத். ந மயி அநாசிதே புங்க்தே நாஸ்நாதே ஸ்நாதி மத் பரா மயி ருஷ்டே சுசம்த்ரஸ்தா பர்சிதே யதவாக்பயாத். மயி அநாசிதே ந புங்க்தே, நான் சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா. மயி அஸ்நாதே, நான் குளிக்கலை அப்படின்னா அவளும் மத்பரா எனக்காயிட்டு ந ஸ்நாதி குளிக்க மாட்டா. கணவர் குளிக்கலைன்னா நானும் குளிக்கலை அப்படின்னு சொல்லிடுவள். நான் குளிக்கலை அப்படின்னா அவளும் குளிக்க மாட்டா, நான் சாப்பிடலை அப்படின்னா அவளும் சாப்பிட மாட்டா. மய ருஷ்டா மயி ருஷ்டே சுசம்த்ரஸ்தா
മയി രുഷ്ടേ സുസംത്രസ്ത. ഞാൻ கோவிச்சுண்டா அவள் ரொம்ப பயந்து நெடுங்குவள். பர்சிதே பயாது, ഭയത്താല യഥവാക് ഒന്നും பேச மாட்டா. ഞാൻ ഏതാത് திட்டினா അവൾ பயந்து വരച്ച് ഒന്നും பேசாதக்கு இருப்பாள். എത്ര பாசமிருக்கிற மனைவியாக்கும் என்னோடு மனைவி, இவள் எப்படி நான் இல்லாதக்கு வாழுவள். 20வது ശ്ലോകം. പ്രബോധയതി മാ വിജ്ഞം വ്യുഷിതേ ശോകകർഷിത വർത്മ ഏതത് ഗൃഹം ഏദീയം വീരസൂഹു അഭി ന ഇഷ്യതി. പ്രബോധയതി മാ വിജ്ഞം വ്യുഷിതേ ശോകകർഷിത വാർത്മൈതദ് ഗൃഹമേദീയം വീരസൂരവിനേഷ്യതി. അവിജ്ഞം. ഞാൻ ഏതാതും ടൈമിലെ ഏതാതും ബുദ്ധിയില്ലാമ പ്രവർത്തിച്ചാനാ. എന്നോട് അവിജ്ഞം ബുദ്ധി വർക്ക് பண்ணாത്ത ടൈമില് മാം എന്നെ പ്രബോധയതി അവൾ ഉപദേശിപ്പൾ. വ്യുഷിതേ രാജകാര്യങ്ങൾക്കായിട്ട് ഞാൻ രാജ്യം വിട്ടു പോற ടൈമില് ശോകകർഷിത എന്നോട് മனைவி ദുഃഖത്താല തളർന്നു പോയിടുവൾ. வீரசூஹு அபி வீரர்களான நிறைய புத்திரர்களுக்கு ஜென்மம் கொடுத்த அம்மாவாக்கும் அவள் இருந்தா கூடியும் கிரகமேதீயம் ஏதத் வர்த்மா கிரகநாதனான என்னோடு பரலோக யாத்திரையே ந இஷ்யதி அவள் ஒருபோதும் விரும்ப மாட்டா. நான் இல்லை அப்படின்னக்கா, என்னோட சரீரம் இந்த பூமியில இல்லை அப்படின்னக்கா துக்கத்தால தளர்ந்து அவள் இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டு விஷயங்களை கரெக்டா பார்த்து நடத்த மாட்டா. புத்திரர்கள் எல்லாம் நிறைய இருக்கா அப்படின்னா கூடியும் என்னோடு பிரசன்ஸ் இல்லாதக்கு அவளால வாழ முடியாது. கணவர் இல்லாதக்கு என்னோட மனைவி தன்னந்தனியா என்ன பண்ணுவள்? ഇരുപത്തി ഒന്നാമത് ശ്ലോകം. കഥംനു ദാരകാഹ ദീനാ ദാരഗീഹി വാ പരായണാഹ വർത്തിഷ്യന്തെ മയി ഗതേ. ഭിന്നനാവ് ഇവ ഉദതൗ ഭിന്നനാവ് ഇവ ഉദതൗ കഥം നു ധാരകാദീന ധാരഗീർവാപരായണ വർത്തിഷ്യന്തെ മയി ഗതേ ഭിന്നനാവ് ഇവോദതൗ. கணவரில்லாதக்கு என்னோட மனைவி தன்னந்தனியா எப்படி வாழ்வள்? மனைவிக்கு விரக்தி பாவம் வந்து சேரும். மயி நான் கதே இந்த பூமியை விட்டு யாத்திரையானானாக்கா, இந்த சரீரத்திலேருந்து என்னோடு இருந்த ஜீவன் போனானாக்கா, தாரகாக செத்தமா அலற புத்திரர்களும் தாரகீஹி செத்தமா அலற புத்திரிகளும்
எல்லாரும் தீனா ரொம்ப ரொம்ப தகர்ந்து தரிப்பணமாயிட்டு வாபராயணாக അവ മറ്റുള്ള ബന്ധുജനങ്ങളെ ആശ്രയിக்கிறவாளாயிட்டு உததவ் எப்படின்னாக்கா சமுத்திரத்துல பின்னனாவ இவ பொட்டிப்பிளர்ந்த கப்பலில மாட்டின் இருக்கிறவாள மாதிரி. அந்த கப்பல் எப்ப வேணானா சமுத்திரத்துக்குள்ள முழுகும். அந்த மாதிரி கதம் எப்படி வர்த்திஷ்யந்தே, நான் இல்லாதக்கி அவள் வாழுவள், குடும்பநாதன் இல்லாத இந்த குடும்பம் அப்படிங்கிற கப்பல் பொட்டி பிளர்ந்து போயிடுமே. 22வது ஸ்லோகம். ஏவம் கிருபணயா புத்யா சோஜந்தம் அதத் அர்ஹணம் கிரஹீதும் கிருததீஹி ஏனம் பயநாமா அப்யபத்யதா. ஏவம் கிருபணயா புத்யா சோஜந்தமததர்ஹணம் கிரஹீதோ கிருததீரேனம் பயநாமாப்யபத்யதா. இப்படியெல்லாம் சொல்லி பலதும் சொல்லி புலம்பி பரிதபிச்சுண்டு இருக்கிற ஜீவாத்மாவான புரஞ்சனனை பிடிக்கிறதுக்கு யவன ராஜாவான பயன் வந்து சேர்ந்தார். ஏவம் இப்படியாக கிருபணயா புத்தியா பரிதபிக்கிற புத்தியோடு கூடி இருக்கிற சோஜந்தம் துக்கிக்கிற அதத் அர்ஹணம் சோகமோகங்களுக்கு அர்ஹனல்லாத்த ஏனம் அந்த ஜீவாத்மாவை கிரஹீதும் பிடிக்கிறதுக்கு கிருததீஹி தீர்மானம் பண்ணி உறப்பிச்சுண்டு பயநாமா பயம் அப்படின்னு பேர் இருக்கிறவன் அப்யபத்யதா வந்து சேர்ந்தாரங்க அந்த சரீரத்துக்குள்ள. 23வது ஸ்லோகம். பசுவத் யவனைஹி ஏஷஹ நியமானஹ ஸ்வகம் க்ஷயம். அன்வது ரவன் அனுபதாக சோஜந்தஹ பிருஷம் ஆதுராக பசுவத்யவனைரேஷா நியமான ஸ்வகம் க்ஷயம் அன்வத் ரவனுபதா சோஜந்தோ பிருஷமாதுரா. யவனைஹி யவனர்களால ஸ்வகம் க்ஷயம் அவளோடு வாசஸ்தானத்துக்கு யவனர்களோடு சொந்தம் வாசஸ்தானத்துக்கு. இங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் எடுக்கப்படுறது. க்ஷயம் அப்படின்னா இல்லாம ஆகிறதுன்னு அர்த்தம் எடுக்க முடியாது, லோகம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். யவனைஹி யவனர்களால ஸ்வகம் க்ஷயம் அவளோடு வாசஸ்தானத்துக்கு யவனர்களோடு வாசஸ்தானத்துக்கு ஏஷஹா ஜீவாத்மாவான புரஞ்சனன் பசுவது பசுமாடு மாதிரி நியமானஹா വലിച്ചഴക്കപ്പെട്ടാൻ பிருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆதுராக சங்கடத்தோடு கூடி இருக்கிற அனுபதாக குடும்ப அங்கங்களும் பந்து மித்ராதிகளும் சோஜந்தஹா
അലറി വിളിച്ച അഴുത, അന്വതിരവൻ പിന്നാലെ ഓടിയിട്ട് വന്ന ജീവാത്മാ യാത്രയാകർത്ത പഞ്ചേന്ദ്രിയങ്ങളും ബുദ്ധിയും ജീവനോട് പിന്നാലെ ഓടത്തുടങ്ങിയിട്ട് ഇപ്പൊ ശരീരத்துக்கு வெளியிலே இருக்கிற பந்துமித்ராதிகளை எல்லாம் நம்ம இங்க பார்க்கிறோம். புரஞ்சனன் அப்படிங்கிறது சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற புத்தி, அஜ்ஞான புத்தி அப்படிங்கிற மனைவி, பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிற புத்திரர்கள், இப்படியெல்லாம் மக்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டிட்டாக்க நம்ம ஒவ்வொருக்காவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தது. மனைவி அப்படிங்கிறவள் அஜ்ஞான புத்தியா இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற புத்தியாக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரியே பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னதாக்கும் எல்லாம் നമ്മൾ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தது இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்காக்கும். அப்போ ജീവാത്മാവെ പിടിച്ചിഴുത്തിണ്ട് പുറത്ത് യവനർകൾ ഇഴുത്തിണ്ട് പുറത്ത് அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற பந்துமித்ராதிகள் எல்லாம் பின்னால ஓடினா. யவனர்கள் ஸ்தூல சரீரத்தை அங்கேயே போட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடிட்டு அந்த ஜீவனுக்கு ஒரு யாதனா சரீரத்தையும் கொடுத்துண்டு நரகத்துக்காக்குமே கூட்டிட்டு போறா. அப்ப யாதனா சரீரமாக்கும். சொர்க்கத்துக்காக்கும் கூட்டிட்டு போறா அப்படின்னா அங்க விஷ்ணு பார்ஷதர்களாக்கும் வருவா, யவனர்கள் வரமாட்டா. விஷ்ணு பார்ஷதர்கள் புஷ்பக விமானத்துல வந்தாக்கும் திவ்யமான சரீரம் கொடுத்தாக்கும் அந்த ஜீவாத்மாவை கூட்டிட்டு போவா. இங்க பல பல கொடூர பிரவൃத்திகளையும் செஞ்சிருக்கிற புரஞ்சனன், அந்த புரஞ்சனனோட ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை கூட்டிட்டு போறதுக்கு அந்த பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்காயிட்டு அந்த ஜீவனுக்கு ஒரு யாதனா சரீரத்தை கொடுத்து சூக்ஷ்ம சரீரங்களோடு கூடிட்டு ஜீவனை வலிச்சழைச்சு நரகத்துக்கு கொண்டு போனா யவனர்கள். ஜீவன் மட்டுமில்லை, ஜீவனோடு கூட அந்த கரணம் தொடங்கின சூக்ஷ்மமான சரீரங்களும் யாத்திரையாச்சு. 24வது ശ്ലോകം. പുരീം വിഹായ ഉപഗതഃ ഉപരുദ്ധഃ ഭുജംഗമഃ യദാ തം ഏവ അനുപുരി വിശീർണ പ്രകൃതിം ഗതാ. പുരീം വിഹായോപഗത ഉപരുദ്ധോ ഭുജംഗമ യദാ തമേവാനുപുരേ വിശീർണ പ്രകൃതിം ഗതാ. யவன சைன்யம் புரஞ்சனபுரிய தகர்த்து அந்த புரியோடு ரட்சகனான பஞ்சப்பிராணன் அப்படிங்கிற அஞ்சுதல சர்ப்பம் இருந்ததே. யவன சைன்யம் புரஞ்சனபுரிய தகர்த்தோன அந்த புரிக்கு காவலாயிட்டு இருந்த பஞ்சப்பிராணன் அந்த சரீரத்தை விட்டு போச்சு, ഉപേക്ഷിച്ചു போச்சு. உபருத்தஹா காலத்தால இത്ര காலம் ரொம்ப ரொம்ப ஆக்கிரமிக்கப்பட்ட புஜங்கமஹா அஞ்சுதல சர்ப்பம் அந்த புரியோடு நாதனாயிருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா போனோன அந்த பஞ்சப்பிராணன் அப்படிங்கிற சர்ப்பவும் புரியும் விகாய அந்த சரீரத்தை விட்டு புரிய விட்டு யதா உபகதஹா எப்பவாக்குமோ வெளியில போனது தம் அந்த பஞ்சப்பிராணனான சர்ப்பத்தோடு அனு ஏவ பின்னாலேயே புரி சரீரம் அப்படிங்கிறது விசீர்ணா அழுக ஆரம்பிச்சது. എന്നിട്ട് നന്നാ കെട്ടുപോയി പ്രകൃതിയും ഗതാ പ്രകൃതിയിലെ ലയിച്ചത്. പഞ്ചഭൂതങ്ങളാലെ இருக்கிற പ്രകൃതി, പ്രകൃതിയിലേந்து உண்டான ശരീരം, ശരീരം அப்படிங்கிறதும் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும். ஜீவாத்மா போன பின்னால சூக்ஷ்ம சரீரங்களெல்லாம் யாத்திரையாச்சு. அதுக்கு பின்னால பஞ்சப்பிராணனும் சரீரத்தை விட்டு போச்சு. அந்த பிராண ஸ்பந்தனம் இல்லாத அந்த மனுஷ சரீரம் கெட்டு போக தொடங்கிட்டு அந்த ஸ்தூல சரீரம் கெட்டு போய் பிரகிருதியில லயிச்சு சேர்ந்தது. இப்போ
புறம் அப்படிங்கிற சரீரம் ஜீவாத்மாவுக்கு இல்லாமாயிடுத்து.